ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் ரம்யா கண்ணன் vlogs. இன்னைக்கு வந்து ஒன் டே vlog, அதுவும் மார்னிங் ரொட்டீன் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுவேன். ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே தம்பி வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தான். சரி, அவன் தூங்குற டைமில் தான் வந்து எப்போவுமே நானும் தூங்கிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்திரிச்சிருக்கேனே தவிர்த்து, மற்றபடி மார்னிங் அவன் எந்திரிச்சான் அப்படின்னா அம்மா தான் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. கிச்சனில் போய் எட்டி பார்க்கலான்னு சொல்லி எட்டி பார்த்தா யாரையுமே காணோம். எங்கடா அப்படின்னு பார்த்தா மேலே வீடு கட்டிட்டு இருக்கனால அங்கே வந்து தண்ணி ஊற்றுறதுக்காண்டி போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எட்டி பார்க்கும்போது பால் காய்ச்சிட்டு இருந்தது. சாதம் வந்து வடித்து தான் வைப்போம் நம்ம வீட்டில் எப்போவுமே. மேலே சுடுதண்ணி எதுக்கு அப்படின்னா, இப்போல்லாம் கோல்டு இருக்கிறனால சுடுதண்ணி தான் குடிக்கிறோம் வீட்டில் எல்லோருமே. அதனால கிச்சனை எல்லாமே அப்படியே கசகசன்னு இருந்தது. அப்படியே வீடியோ குட்டியாக எடுத்துட்டு நான் மறுபடியும் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி, ஓகே. வேறு யாராவது இருக்காங்களான்னு வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தா யாரையுமே காணோம். எல்லோரும் மேலே போயிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் தான் வந்ததுக்கப்புறமா கிச்சனில் ஏதாவது லன்ச் மார்னிங் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்பா தான் வந்து எங்கள் வீட்டில் சமையல். நம்மளோட சேனல் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வெங்காயம் உரிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ அம்மாவுமே வந்து குக்கிங் வந்து நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து அப்பா தான் வந்து செய்வாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பழகிருச்சு. அதனால அதை சேஞ்ச் பண்ண முடியல. நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அம்மாவும் மேலே இருந்து வந்துட்டாங்க. வந்து கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு விளக்கிருவாங்க. விளக்குனதுக்கப்புறம் அப்பா வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இடையில நான் எதுக்கு போனேன் அப்படின்னு எனக்கே தெரியல. நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பட் எனக்கு எந்த வேலையும் தர மாரி தெரியல. நின்னு நின்னு எட்டி எட்டி பார்த்தேன். அவங்களே செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து போய் படுத்துட்டேன். வீடியோ மட்டும் ஆன்ல இருந்தது. அம்மாவும், அப்பாவும் வந்து சமைச்சிட்ருந்தாங்க. ரீசென்ட் டேஸில வந்து அம்மா ஒர்க் போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து அம்மா ஒர்க் போறதில்ல. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. அங்க அவங்க போற ஒர்க்கு வந்து செம்ம ஹார்டான ஒர்க்கு. ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. வெயிட்டெல்லாம் தூக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாரி வேலை செஞ்சு செஞ்சு அம்மாவுக்கு வந்து ஷோல்டர் பெயினு, நெக் பெயினு அதெல்லாம் வந்துருச்சு. சரி, ஓகே, ஓவரால் தம்பிகளும் பெருசாயிட்டாங்க. இதனால வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அம்மா கேட்கல. அப்புறம் பெரிய தம்பி வந்து அம்மாவ ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். உங்க ஹெல்த்த ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால அம்மாவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டாங்க. இப்போ வந்து அம்மா வந்து தம்பிய பார்த்துக்கிறதுக்காக நான் வச்சுக்கிட்ட மாரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனா ஆக்சுவல் ரீசன் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியில்ல. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் ஷோல்டர்ல இருந்து அப்படியே இன்னும் பெயின் எடுத்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வேலை செய்யல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அதனால அவங்க அது எல்லாமே செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பாவும் வந்து கிச்சனில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா யூசுவலா செய்ற ஒர்க் தான். பட் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஸ்டின் பண்ணாதீங்க. நான் எல்லாம் செய்வேன். ஆனா எங்க வீட்ல அது வந்து பெருசா நான் எடுத்துக்கிட்டதில்ல. அதனால அத வந்து நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அம்மாவோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே அப்பா, அம்மா 2 பேருமே வந்து ஒர்க்கரா தான் இருந்திருக்காங்க. பட் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. பட் நான் அதுக்காண்டி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அதில எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எதுக்காக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒர்க்கரா இருந்தப்போ வந்து ஒரு பல வருஷங்கள் வந்து எங்க அப்பா, அம்மா வந்து ஒரே கம்பெனியில வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அந்த அ அதில வந்து பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்வேன். இவங்களோட விசுவாசத்த இவங்க குடுப்பாங்க. இப்போ எங்க வீட்லன்னு இல்ல, இது எல்லாமே உங்களுக்கும் ரிலேட் ஆகும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க ஒருத்தங்களுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. ஒரு 20 வருஷம், 30 வருஷம் வேலை செய்றீங்க அப்படின்னா, அந்த 30 வருஷம் உங்களோட உழைப்ப குடுத்துருப்பீங்க. அதுக்கான விசுவாசத்த காட்டியிருப்பீங்க. ஆனா, அதுக்கான பெனிஃபிட்ட வந்து நீங்க அடைஞ்சிருக்க மாட்டீங்க. இவ்ளோ வருஷம் நம்ம கூட வேலை செஞ்சிருக்கான். அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனரா இருக்கிறச்ச அவங்களுக்கு அந்த மனசு வரவே வராது. அதனால பிஸ்னஸ் மாரி ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு என்ன கவலை அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப நாளா வந்து மனசுல உறுத்திட்டே இருக்குது. உங்களுக்கும் இந்த மாரிலாம் தோணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் எங்க வீட்ல இருக்கும்போது வந்து என்னோட சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 10,000 நான் தாண்டுனதே கிடையாது. அத தாண்டி எனக்கு சேலரி கிடைக்கும்.
பட் நான் இந்த மாதிரி ஆள் அப்படின்னா எனக்கு உடம்பு வலிக்காமல் வேலை செய்யணும். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. என்னை வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி வேலையில் வந்து நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து கான்ஷியஸாக இருந்தேன். அந்த ஒரு ரீசன்னால் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வந்து நான் வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஜாபில் தான் நான் வந்து கண்டினியூவே பண்ணிகிட்ருந்தேன். மேக்ஸிமம் வந்து டீச்சர் ஒர்க்குக்கு நான் போனப்போ எனக்கு அது ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. ஆனால் அது வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் சர்வே ஆகியிருந்தேன் அப்படின்னா அது நான் பின்னாடி பார்க்கும்போது நல்லா செட்டில் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த நாலேஜ் எனக்கு அப்போ இல்லை. அதை வந்து நான் அதை கண்டினியூ பண்ணாமல் ஐடி ஃபீல்டு போகலாம், ஐடி ஃபீல்டுலேயுமே வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி போகணும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10,000 சேல்ரி, அந்த சேலரியை தாண்டி எங்கள் அம்மாவுக்கு நான் எந்த இதுவுமே பண்ணதே கிடையாது. பட் அதே நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஒரு 7 மந்த் வீட்டில் இருந்திருப்பேன். எனக்கு அது ஐடியா இல்லாதனால 7 மந்த்துக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே என்னோடய சேலரி வந்து 20K. அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்னோடய வீட்டில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு. என் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் படலை. அது எதனால அப்படின்னா என்னோடய சின்ன தம்பி வந்து சேலரி ஜாஸ்தியாக வாங்குவான். இப்போவுமே அவன் தான் சேலரி ஜாஸ்தி. அதெல்லாம் நினைக்கும்போது ஃபஸ்ட்டு பொண்ணாக இருந்துட்டு நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ணலையோ, அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஏன் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறதே வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தான் வந்தது. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும். நான் கண்ணா எங்கள் 2 பேர்த்த நாங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ நான் வந்து ஓபி அடிக்கலாம் முடியாது. அவன் கண்ணாவோட சேலரி மட்டும் போதும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா இது லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். அந்த இடத்துல நான் வந்து என்னை வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இவங்கள நான் கல்யாணம் பண்ணதில் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுங்கிறத தாண்டி நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தாட்னால தான் நான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணேன். எனக்கு பிடிச்சது மட்டும்தான் பண்ணுவேன். பிடிக்காத விஷயங்கள் எதுவும் நான் பண்ணலை. இங்கேயுமே வந்து உடம்பு வலிக்காத ஜாப் தான். அது சேலரி மட்டும் எப்படி இன்க்ரீஸ் ஆகி எனக்கு ஏதாவது அதிர்ஷ்டத்தினால கிடச்சிதா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த லக்கு அது மேலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் வீட்டுக்கு என்னால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற தாட்டெல்லாம் இருக்குது. பட் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதில் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அந்த ஒரு ரீசன்னால் சொல்கிறேன். மற்றபடி வந்து இப்போவுமே வந்து என்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா என் வீட்டுக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு எதுவுமே செய்யலை, இப்போ நான் செய்யணும்னு நினைக்கும்போது செய்ய முடியாத சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்குது அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இனி என்னோடய டே ரொட்டீன் எப்படி இருக்கும்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து என் தம்பி கூடயே தான் சுற்றிட்டுருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வேலை விட்டு வந்தான் அப்படின்னா அவன் காலுக்கு இடையிலேயே சுற்றிட்டே கிடப்பான். அவன் தூக்குற வரைக்கும் வந்து அவன் அந்த இடத்துல தான் இருப்பான். ஆனால் என் தம்பி நல்லா அடிப்பான், விளையாடுவான், கத்துவான், இது எல்லாமே பண்ணுவான். ஆனால் அவனை விட்டுட்டு வரவே மாட்டான். அதே மாதிரி அதிகமாக பேசுகிறது வந்து அவன்கிட்ட தான் பேசுவான். எங்ககிட்ட வந்து அவ்வளோக்கா பேச மாட்டான். என்கிட்ட வந்து அழுதா மட்டும்தான் அம்மா அப்படின்ட்டு வருவான். இல்லைன்னா அது கூட வரவே மாட்டான். எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் ரூமாக போய் தேடி அழுவான். அதுவே வந்து போன வாரம் தான் நான் கண்டுபிடிச்சேன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து தேடிட்டு இருந்தான். தென் என்னோட தம்பி கூட வந்து அவன் சேரவே மாட்டான். காலையில் எழுந்திரிச்சி இவன் கூட சுற்றிட்டுருக்கிற டைமில் எங்கள் அம்மா போய் அவனுக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவனுக்கு வந்து என்னோடய பிரதர்ஸ்க்கு கொடுக்குறதே வந்து நட்ஸ் மில்க் வந்து ஒன்று செய்வாங்க. அதை வந்து இனியனுக்கும் நாங்கள் கொடுப்போம். அது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நான் அது சொல்லியிருக்கேன். காலையில் அவனாக எழுந்திரிச்சான் அப்படின்னா சிரிச்சிட்டே இருப்பான். நம்ம எழுப்பிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக அழுவான். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அவனுக்கு ரொம்ப டல்லாக போகும். இப்படிலாம் சுட்டித்தனம் பண்ணிவிட்டு சுற்றிட்டே கிடப்பான். கிளாப் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனுக்கு கிளாப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம சொல்லி கொடுத்தம்போது சிரிப்பான், அதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டான். அதே மாதிரி டாட்டா காமிக்கும்போது அவனாக டாட்டா காமிச்சா காட்டுவான், நம்ம காட்ட சொன்னால் காட்ட மாட்டான். நம்ம ஏதாவது அக்கா அப்பான்னு சொல்லி கொடுத்தோம்னா சொல்ல மாட்டான். தனியாக ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு அப்பாவை கூப்பிடுவான், அக்காவை கூப்பிடுவான், அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருப்பான். ஆக்சுவலாக அவன் தனியாக இருக்கும்போது நிறையா பேசுகிறான். நம்ம பேசும்போது அவ்வளோக்கா வந்து பேச மாட்டான். ஆனால் என்னோடய தம்பிக்கிட்ட நல்லா வாயடிப்பான், கூட அடிப்பான், பேசுவாங்க 2 பேரும் மாற்றி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே கிடப்பான். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது. நான் வந்து வாய்ஸ் வந்து சைடில் வேறு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கிறனால அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். மற்றபடி வாய்ஸ் இருக்குது. நான் வந்து ஷார்ட்டில் வேணால் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன்.
எத்தனை பேர் வீட்டில் உங்களுக்கு அவங்க அப்பா வந்து அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அப்படி தான். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து வாட்டர் கேன் வாங்கி வச்சு தான் தண்ணி குடிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு தண்ணி குடிக்கணுங்கிற தாட்டே வரமாட்டேது. சரி வாட்டர் கேன் வாங்கி வச்சாவது இந்த வாட்டர் கேனுக்காகவாவது குடிப்பேனான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். 3 பாட்டில் வரும் இதில். 250 சம்திங் வந்தது. 250யோ 230யோ வந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து வைரலாக இருக்கும்போது 399 அதாவது 400 சம்திங் வந்து விற்றுட்ருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் வாங்கி சீரா தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மாவையும் அப்படியே வந்து குடிக்க வச்சிட்ருக்கேன். இப்படி தான் வந்து டே போகுது. இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து சண்டே வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் வந்து கிரேவி செஞ்சுருந்தாரு. அது சாப்பிட்றதுக்கு வந்து நண்டு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அது சாப்பிடவே இல்லை. அதில் இருக்க சிக்கன் மட்டும் எடுத்து அப்பா வந்து பெப்பர் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. பெப்பர் சிக்கன் இப்படி செஞ்சனால இன்றைக்கி காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காலி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறனால அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் நானும் அம்மாவும் சமைப்போமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது. எங்களுக்கு சமைக்க தெரியும், பட் டேஸ்ட் வராது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் என்னோடய சின்ன தம்பியும் சமைப்பாங்க. என் சின்ன தம்பிக்கு அவ்வளோ கைராசி இருக்கும். அவன் என்ன செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் போய் செய்வேன். எனக்கு வந்து டேஸ்ட்டே வராது. மேக்ஸிமம் வந்து எங்கள் அப்பா இல்லைன்னா என்னோடய சின்ன தம்பி தான் எங்கள் வீட்டில் எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அம்மாவும் நானும் வந்து யாரும் இல்லாத சமயம் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி இப்போ அம்மா கூட வந்து பிக்கப் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து இன்னும் அந்த கைராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரமாட்டேது. அதனால நான் குக்கிங்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் ஃப்யூச்சரில் வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் ஏதாவது பண்ணி போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து தம்பி வந்து கிளம்பும்போது அப்பா தான் வந்து டிஃபன் பேக் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் மார்னிங் எல்லா வேலையும் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் அப்பா போவார். இது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான். எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார் அம்மாவுக்கு. இந்த மாதிரி எனக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கண்ணாவை சூஸ் பண்ணேன். கண்ணாவும் அப்படி தான். காலையில் எந்திரிச்சாங்க அப்படின்னா எனக்கு எந்த வேலையும் செஞ்சு எந்த வேலையும் இருக்காது, அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு முடியல அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு கோவம் வந்ததுன்னா நான் அதை செய்ய சொல்லி அவங்கக்கிட்ட சண்டை போடுவேன். ஏன்னா நானும் வேலை செய்வேன், அவங்களும் வேலை செய்வாங்க. இந்த சரிசமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, என்னோடய வீட்டில் சொல்கிறேன். என்னோடய தம்பி வேலைக்கு கிளம்பிட்டான். வேலைக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்தல். இன்னொன்று நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்தல். இனியன் வந்து இப்போது வந்து அழுகிற மாதிரி நடிக்கிறான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறான். அதெல்லாம் வந்து எனக்கே வந்து காமெடியாக இருக்குது. அடிக்காமையே அடித்த மாதிரி அழுது காட்டுவான். இல்லைன்னா கண்ணில் தண்ணியே வராது, சும்மா அழுது காட்டுவான். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பான். இப்போ நான் அவங்க வந்து டாட்டா காட்ட சொல்லி அவனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவன் டாட்டா காட்டவே இல்லை. அப்புறம் என் தம்பி வந்து கிளம்பி ஓடிட்டான். சரி இதுக்கு மேலே எல்லாம் நம்மளுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் டாட்டா காட்டவே இல்லை. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அவன் எங்களை மதிக்கவே இல்லை. அம்மா அதுக்கப்புறமா இனியனுக்கு வந்து இன்றைக்கி சாதம் ஊட்ட போயிட்டாங்க. நெய் ஊற்றி இன்றைக்கி குழம்பு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அந்த குழம்பு வந்து ஒரு 4 சொட்டு ஊற்றிப்பாங்க. அதை ஊற்றி தான் வந்து அவனுக்கு சாதம் ஊட்டிகிட்டு இருக்காங்க. விளையாட்டு காட்டிகிட்டே வந்து இனியனுக்கு சாதம் ஊட்டணும் அப்படின்னா அவன் சமத்தா சாப்பிட்டுப்பான். எங்கள் அம்மா அப்படி தான் வந்து ஊட்டி விடுவாங்க. நான் ஊட்டினா மூஞ்சி ஃபுல்லாக ஊட்டிடுவேன். மேலே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. இன்றைக்கி என்னென்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே போய் ஒரு சுற்றி பார்த்துட்ருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 மாதத்தில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. அதனால தான் ஒரு குஷியோடு வந்து வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சொல்ல டாடா பாய்.